இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு தெரியுமா? இங்கே பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான் வெள்ளைச்சோறு தானே. சோறுனாலே அது வெள்ளையாக தான் இருக்கும். ஆனால் நான் தான் அது வெள்ளைச்சோறுங்க. அதுக்கப்புறம் நெய் செவ்வாய்க்கிழமெல்லாம் அதனால் இன்றைக்கி வந்து சாம்பார் நம்ம வீட்டில் எப்போவுமே காய்கறி கிடக்காது. ஆனால் இன்றைக்கி காய்கறி கிடக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா சொரைக்காய், ஒரு அரை சொரைக்காய் கிடக்குதா, சொரைக்காய் போட்டு சொரைக்காய் சாம்பார் வச்சாச்சு. நார்மல் சாம்பாருக்கும் சொரைக்காய் சாம்பாருக்கும் அந்த வாசனையே வித்தியாசமாக இருக்கும். யாராவது செஞ்சீங்கன்னா சொல்லுங்கண்ணே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டு வந்து என்னடா வெள்ளையாக இருக்குன்னு பார்க்காது, அவியக்கறி, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கத்திரிக்காய் போட்டிருக்கேன். ஒரு முருங்கைக்காய் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். தேங்காய் வந்து பச்சை மிளகா தான் உரப்பு, அதனால தான் அது வெள்ளையாக இருக்குன்னு அவியக்கறி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் நேற்று வச்ச கருவேப்பிலை குழம்பு இன்னுமே இவ்வளோ ஆனால் இருக்குது. இன்னும் 4 நாள் இருக்கும் போலி இருக்குது, எனக்கு தெரியல. அது ஏன் காலியாக மாட்டேக்கு, மருந்து குழம்புலாம் அதான் காலியாகாது. அதுக்கப்புறம் எப்பவும் போல் கடுங்காப்பி கொஞ்சம் நல்லதாக செஞ்சுட்டா வீட்டில் எடுபடாது போலி இருக்குது.